சங்கீதம் 44வது சங்கீதத்தும் 1வது வசனத்திலிருந்து 14 முடியுள்ள 9வது வசனத்திலிருந்து 8வது வசனம் முடிய நாம் கவனமாக வாசிக்க கேட்போம். சங்கீதம் 44 1 முதல் 8 முடியுள்ள வசனங்கள். சங்கீதம் 44 1 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். தேவரே, உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. அவர்கள் புயமும் அவர்களை இரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை இரட்சித்தது. தேவனே, நீர் என் ராஜா, யாக்கோபுக்கு இரட்சிப்பை கட்டளையிடும். உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழச் செய்து எங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம். என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை இரட்சிப்பதில்லை. நீரே எங்கள் சத்துருக்களை நின்று எங்களை இரட்சித்து எங்களை பயக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறேன். தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம் என்பதே வாசிக்கப்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீத பாடம் வாசித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, சிந்தனைக்காக முன்பு வாசிக்கிட்ட திருமறை பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைக்கின்றேன். சங்கீதம் 44 6வது வசனம். சங்கீதம் 44 6வது வசனம். என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை இரட்சிப்பதில்லை. என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை இரட்சிப்பதில்லை. 7வது வசனம் கூட, நீரே எங்கள் சத்துருக்களில் நின்று எங்களை இரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். அன்பானவர்களே, இந்த சங்கீதத்தை எழுதினது யார் அப்படி என்று அதன் இன்ட்ரோடக்ஷனில் இந்த பிராக்கெட்டில் போடப்பட்டிருக்கிற பகுதியிலே நான் பார்க்க முடியும். கோராவின் புத்திரர் லேவியர், கோகாத் குடும்பத்தை சார்ந்தவர்கள். அதாவது இந்த கோராவின் புத்திரர் தாவீதுடைய காலத்திலே தேவாலயத்திலே இசைகளை மீட்டி பாடினவர்கள் என்று இவர்களை குறித்து சொல்லப்படுகிறது. இது எந்த சூழலில், இந்த 44வது சங்கீதம் எந்த சூழலிலே பாடப்பட்டது என்று சொன்னால், பெரும் தோல்வியின் காலத்தில், எதிராளிகளால் மடங்கடிக்கப்பட்டு ஒரு பெரிய தோல்வியை சந்தித்திருந்த காலத்திலே பாடப்பட்ட ஒரு பாடல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னொரு கருத்தை சொல்கிறார். என்னவென்று சொன்னால், ஜனங்கள் நாடு கடத்தப்பட்ட சூழ்நிலையிலே பாடப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். எப்படியா இருந்தாலும் இந்த
பாடல் வரிகள் அவருடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. என்ன சொல்லுகிறார்கள்? என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. அன்றைக்கு இருந்த வலிமை மிக்க ஆயுதங்கள், எதிராளிகளை வீழ்த்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் எதுவென்று சொன்னால் வில்லும் வாழ்ந்தான், பட்டயம் என்றார். அதுதான் அன்றைக்கு வலிமை மிக்க ஆயுதங்கள். இன்றைக்கு எதேதோ கண்டுபிடித்து ஆள் இல்லாமலேயே யுத்தம் செய்யக்கூடிய அளவுக்கு, மனித ரோபோக்களை வைத்து யுத்தம் செய்யக்கூடிய அளவுக்கு, ட்ரோன்களை வைத்து பயன்படுத்தி மக்களை அழிக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துவிட்டது. ஆனால் அன்றைக்கு வலிமை மிக்க ஆயுதங்கள் எதுவென்று சொன்னால் வில்லும் வாளும். ஆனால் இங்கே தங்களுடைய நம்பிக்கை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். எங்களுக்கு வலிமை மிக்க ஆயுதங்களாய் இருக்கிற வில்லையும் நாங்கள் நம்பவில்லை, வாளையும் அதாவது பட்டயத்தையும் நாங்கள் நம்பவில்லை. அப்ப நம்பிக்கை யார் மேல் வைத்து சொல்கிறார்கள்? ஆண்டவரே, நீரே எங்கள் சத்துருக்களிலிருந்து எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறேன். ஆம் அன்பானவர்களே, ரஷ்ய நாடு உக்ரைன் தேசத்தின் மீது யுத்தத்தை தொடுத்தது. ரஷ்யா என்ன சொன்னது? 3 நாட்களுக்குள்ளாக உக்ரைனை பிடித்து கைவசப்படுத்தி விடுவோம் அப்படி என்று சொல்லிதான் போர் வீரர்களை உக்ரைன் நாட்டிற்கு அனுப்பி வைத்தது ரஷ்யா. ஏனென்று சொன்னால் அவ்வளவு வலிமை. உக்ரைன் சிறிய நாடு. ரஷ்யா ஒரு காலகட்டத்திலே வல்லரசு நாடாக இருந்தது. அப்பேற்பட்ட ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய நாடு. எதன் அடிப்படையிலே சொன்னது? எங்களுக்கு இருக்கிற ஆயுதங்களை கொண்டு, வலிமை மிக்க கருவிகளை கொண்டு உக்ரைன் நாட்டை நாங்கள் கட்டுப்படுத்தி விடுவோம் அப்படி என்ற ஆயுதங்களுக்கு மேலிருந்த நம்பிக்கையை வைத்துதான் ரஷ்யா யுத்தத்திலே குதித்தது. இன்றைக்கு வரை அந்த யுத்தம் முடிந்ததா? முடியவே இல்லை. அப்போ அதான் இதெல்லாம் உணர்ந்துதான் அன்றைக்கு பாடுகிறார்கள், கோராகின் புத்திரர்கள் பாடுகிறார்கள், நாங்கள் யாரும் நம்பல, வில்லையும் நம்போம், பட்டயத்தையும் நாங்கள் நம்போம். எங்களை சத்துருக்கள் என்று எங்களை ரட்சிக்கிறவர் யார்? கடவுள். அப்படி ஆம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வதற்கான ஒரு சக்தி வாய்ந்த அழைப்பு நமக்கு இன்றைக்கு விடப்படுகிறது. என்னவென்று சொன்னால், அதாவது புத்திசாலித்தனத்தை நம்பாத, உன் முயற்சியை நம்பாத, பைனான்சியல் பொசிஷனை நம்பாத, உன் ஆழ்வரத்தை நம்பாத. உன் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் நீ யாரை நம்புவாயாக? கர்த்தரை நீ நம்புவாயாக. சீக்கியர்களை நாம் பார்த்திருக்கிறோம். எங்க போனாலும் என்னதான் இருக்கு அவர்கள் இடத்துல? வாழ் வைத்திருப்பார்கள். ஒன்று வீரத்திற்கான அடையாளம், வீரத்திற்கான அடையாளம். அடுத்ததாக எதிர்த்து வருகிறவர்களை வீழ்த்துவதற்கான ஒரு அடையாளமாக வாளை சீக்கியர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவ்விதமாக அழைக்கவில்லை. ஒரு சக்தி வாய்ந்த அழைப்பு கிடைக்கிறார். எதுனா
முழுமையான சார்நிலையை யார் மேல் வைப்பாயாக? கடவுள் மேல் வைப்பாயாக. உன் எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் கடவுளை நம்பி ஒரு காரியத்தில் இறங்கு. எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுடைய ஆற்றலை நம்பி உன் காரியத்தில் இறங்கு என்பதைத்தான் கடவுள் வெளிப்படுத்துகிறார். தாவீது கோலியாத்தை பற்றி நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். தாவீது எப்படி போகிறார்? கவனோடு கல்லோடு போகிறார். அவன் கோலியாத் எப்படி வருகிறார்? பட்டயத்தோடும் ஈட்டியோடும் எல்லாம் வருகிறார். கோலியாத் நக்கல் பண்ணுகிறார். நாயப்பா, நீ இப்படி எல்லாம் கல்லோட வார அப்படின்னு நக்கல் பண்ணுகிறார். ஆனால் தாவீது ஒரு பதில் சொல்லுகிறார். ஒன்றும் சொல்லலை, நான் யாருடைய நாமத்தில் வருகிறேன்? நீ நிந்திக்கிற கடவுளுடைய நாமத்தில் நான் வருகிறேன். எனக்கு ஒன்றை வீழ்த்தணும்னா அந்த கவனம் கல்லு கூட தேவையில்லப்பா. ஏன்னா என்னோடு இருக்கிறது உன்னை விட வலிமை மிக்கவே, உன்னை விட வலிமை மிக்கவே என்பதை அந்த சிறுவனாகிய ஆடு மேய்க்கின்ற தாவீது நம்பினான். கடவுளை சார்ந்துதான் அந்த யுத்த களத்திற்கு அவன் கடந்து சென்றான். இதை நாம் உணர வேண்டும். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கையை எதன் மேல் வைத்திருக்கிறோம்? நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? இதுதான் இன்றைக்கு நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு உன்னதமான கேள்வி. அவையா வாழை எடுக்கக்கூடாதா? ஆயுதங்களை சாரக்கூடாதா? புத்தியை சாரக்கூடாதா? பணத்தை சாரக்கூடாதா? அது வேணும். ஆனால் எது ப்ளஸ் எதிர்க்கணும்? எதுவாக இருந்தாலும் கடவுள் ப்ளஸ். கடவுளை தவிர்த்து விட்டு எதையும் செய்யலாம் என்று சொன்னால் அதில் என்ன செய்ய முடியாது? வெற்றி பெற முடியாது. அதான் இந்த சங்கீதத்தில் அப்போ வித்தியாசமான சூழலை நாம் எவ்வாறு மேற்கொள்ளுவது? அதான் இந்த பாடல் இந்த 44வது சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். 8வது வசனத்தின் முதல் பகுதி, தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம். அப்போ எல்லா சூழ்நிலையிலும் யாரை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும்? கடவுளை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். கடவுளுடைய வலிமை மிக்க செயல்பாடுகளை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அதான் 20வது சங்கீதத்திலே தாவீது மிக அழகாக சொல்கிறார். சிலர் குதிரைகளை குறித்தும் சிலர் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அப்ப எப்படி மேன்மை பாராட்டுகிறார்கள்? எப்படி மேன்மை பாராட்ட வேண்டும்? அதுதான் அதே 44வது சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், எப்படி மேன்மை பாராட்டுகிறார்கள். தேவனே நீர் என் ராஜா, தேவனே நீர் என் ராஜா. ராஜா என்று சொன்னவர் ஒரு நாட்டினுடைய முழு கட்டுப்பாடையும் கையிலே வைத்திருக்கின்றவர். அப்போ முழு அதிகாரத்தையும் படைத்தவர். அப்பேற்பட்ட ஒரு அது ராஜாவுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். பாருங்கள், தேவனே நீர் என் ராஜா, நீர் என் ராஜா. ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் பாதையிலே வித்தியாசமான சூழல்களையும் வித்தியாசமான நிலைகளையும் நாம் கடந்து செல்லுகின்ற போது நாம் மனம் சோர்ந்து போகக்கூடாது. நாம் யாரும் மேன்மை பாராட்டணும்? கர்த்தரை மேன்மை பாராட்டணும் சொல்கிறார். எப்படி மேன்மை?
தேவனே நீர் என் அப்படின்னா ராஜாவுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் அவருக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. அதன் காலத்திலே அதன் நேரத்திலே தம்முடைய மக்களுக்கு உரியதை சரியான நேரத்திலே அவர் செய்கின்றவராக இருக்கிறார். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய பாருங்கள், உலகம் யார் யாரையோ மேன்மை பாராட்டிக் கொண்டிருக்கிறது. நடிகர்கள் எல்லாம் மேன்மை பாராட்டிக் கொண்டிருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் நடிகைக்கு கோயில் கட்டின மக்கள் தான் யாரு? நடிகைக்கு கோயில் கட்டின மக்கள் தான் நம்முடைய தமிழ் மக்கள். இன்றைக்கு சினிமாவில் கிடைத்த இன்ஃப்ளூயன்ஸை வைத்து நாட்டையே மாற்றி அமைக்கப் போகிறோம் என்று என்ன செய்திருக்கிறாங்க? எல்லா இளைஞர் பட்டாளமும் என்ன சொல்லுது? அங்கதான் போகுது. ஒரு காலகட்டத்தில் பாசமாக தான் சொன்னாவே ஓட்டு போடுறது, இன்னாருக்கு ஓட்டு போடுன்னு சொல்லுவாங்க. அண்மையில் ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டில் உள்ள அம்மா சொல்லுது, ஐயா நீங்கள் ஓட்டை யாருக்கு போடுங்க? விஜய்க்கு போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் தான். அப்போ கடவுள் எல்லாம் இன்னைக்கு யாருன்னா செகண்டரி தான். யார் தான் முதலிடம்? திரையிலே வந்து சாதனைகளை நிகழ்த்துகிறவர்களுக்குத்தான் இன்றைக்கு உலகம் முதலிடம் கொடுக்கிறது. அப்போ நாம் அப்படி இல்லை. யாரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாய்? கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்தது 42வது சங்கீதம் மிக அருமையாய் சொல்ல 11வது வசனம். ஒரு வித்தியாசமான சூழலில் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்கின்ற நேரத்தில், நெருக்கடிகளை சந்திக்கின்ற நேரத்தில், போராட்டங்களை சந்திக்கின்ற நேரத்தில் அடுத்ததாக நம்முடைய நிலைப்பாடு எதுவாக இருக்க வேண்டும்? 11வது வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. போதும். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? யாரை நோக்கி காத்திரு? தேவனை நோக்கி காத்து. இன்றைக்கு மனிதர்கள் வகுத்து வைத்திருக்கிற ஒரு மோட்டோ, தாரக மந்திரம், மனிதர்களுடைய தாரக மந்திரம் எதுவென்று சொன்னால், சீக்கிரமாய் கொடுங்க, சீக்கிரமாய் கொடுங்க. எது கொடுத்தாலும் எது கிடைத்தாலும் எப்படி கிடைக்கணும்? சீக்கிரமாய் கிடைக்க வேண்டும். அதான் இன்றைக்கு ஃபாஸ்ட் ஃபுட். ஆர்டர் கொடுத்த உடனே ஆர்டர் கொடுத்த உடனே வாயில் வச்சு சாப்பிடணும். அதான் இன்ஸ்டன்ட் காஃபி. இன்ஸ்டன்ட் காஃபி அப்படின்னு வந்து விட்டது. அடுத்து ஃப்ரோசன் ஃபுட், எல்லாமே உலர வச்ச ஃபுட்டு, அதை எடுத்து டப்புன்னு எடுத்து எண்ணெயில் போட்டு கொடுக்குறாங்க. அப்படி என்று சொன்னால் எது கிடைத்தாலும் சீக்கிரம் கிடைக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு மனிதர்களுடைய தாரக மந்திரம். ஒரு காலத்தில் பேங்க் லோனு கிடைக்கும்னா, ஜோன் லோனு கிடைக்கும்னாலே பெரிய பாடு. மணி நேரமாக காத்து கிடக்கணும். காலையில் போன சாயங்காலம் தான் லோன் கிடைக்கும். இப்போ பேங்க்ல என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள்? நகை கடன். எத்தனை நிமிடத்தில்? 10 நிமிடத்திற்குள். பேங்க் ஆஃப் பரோடாவில் போனீங்கன்னா எத்தனை நிமிடம்? 10 நிமிடத்திற்குள்ளே உங்களுக்கு என்ன கிடைத்து விடும்? பேங்க் லோன் கிடைத்து விடும். அப்போ சீக்கிரம் கிடைக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் கிடைக்க வேண்டும். நமக்கு அப்படித்தான் இன்றைக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதற்கு தீர்வு உடனே சீக்கிரம் கிடைத்திட வேண்டும்.
எதிர்பார்க்கின்ற ஒரு காரியமாக இருந்தாலும் அது எப்ப கிடைத்து விட வேண்டும்? சீக்கிரம், உடனே கிடைத்து விட வேண்டும். ஆனால் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? யார் நோக்கி காத்தது? கடவுளை நோக்கி காத்தது. காத்திருக்கின்ற அனுபவம் நமக்கு தேவை. ஒரு தோட்டக்காரர் பாருங்க, இங்க தோட்டம், விவசாயம் நிறைய இருக்கு. விதை போட்ட உடனே அறுவடை செய்ய முடியுமா? விதை போட்ட உடனே அறுவடை செய்ய முடியுமா? முடியாது. அது தண்ணிக்கு, அதுக்குரிய தண்ணி கிடைத்து, அது முளைத்து வளர்ந்து அதற்குரிய ஒரு காலம் வருகின்ற போதுதான் அது என்ன செய்ய முடியும்? பலனை நாம் சுவைக்க முடியும். விவசாயி அவசரப்பட்டான்னா டெய்லி போய் விதை முளைக்குதான்னு விதையை தோண்டி பார்த்தா விதை முளைக்குமா? முளைக்காதா? ஒருபோதும் முளைக்காது. அதே போல நமக்கு அப்படிதான். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்ட உடனே நமக்கு என்ன செய்யணும்? கிடைத்து விட வேண்டும். ஆனால் அனுபவ ரீதியாய் சங்கீதக்காரன் சொல்கிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? யாரை நோக்கி காத்திரு? தேவனை நோக்கி காத்திரு. அதான் சங்கீதம் 27:14 நான் பார்க்கின்ற போது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திட மனதாயிருந்து. யாருக்கு காத்திரு? கர்த்தருக்கு காத்திரு. காத்திருக்கின்ற அனுபவம் வீண் போகாது. அது வீணா செலவிடுகின்ற நேரம் என்று நினைத்து விடக்கூடாது. காலம் கனியும் போது அதற்குரிய பலன். ஒருவேளை இன்னைக்கு நீங்க இருக்கலாம், ஏன் நான் இங்கே உட்கார்ந்து இருக்கிறேன், ஏன் 2 மணி நேரம் உட்காரணும், ஏன் 1 மணி நேரம் எனக்கு வேஸ்ட் பண்ணணும், அந்த நேரத்தில் போய் வெளியே எங்கேயாவது வேலை செய்தாலாவது பிரயோஜனப்படுமே அப்படின்னு இல்லை. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் செலவிடுகின்ற நேரம் நிச்சயமாய் ஒரு பலனை ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, அவருடைய சந்ததியிலே ஒரு பலனை கொண்டு வரும் என்ற மாபெரும் உண்மையை நாம் ஒருபோதும் என்ன செய்துவிடக்கூடாது? மறந்து போகக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக நேரத்தில் கானானை நாட்டை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தாமதமாவதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் பொறுமை இல்லாத ஜனங்கள், அவசரப்பட்ட ஜனங்கள். சீக்கிரமாக எல்லாம் நடந்துவிட வேண்டும், சீக்கிரமாய் கேட்டதில் நினைத்த காரியம் எல்லாம் நடந்துவிட வேண்டும் என்று நினைத்த காரணத்தினாலேதான் கடவுளுடைய மகத்தான செயல்களை அற்புதமாய் கண்டு சுவைத்த மக்கள் தன்னுடைய வாழ்க்கையில தேவைகள் நேரிட்ட போது அவர்கள் பொறுமையோடு செயல்படவில்லை, காத்திருக்கவில்லை. இம்மட்டும் அற்புதங்களை செய்து அதிசயங்களை வெளிப்படுத்தி நம்மை நடத்தி வந்த கடவுள் இன்னும் என்ன செய்வார்கள்? தேவையை சந்திப்பார் என்ற நம்பிக்கை இல்லை, சார்பு நிலையும் இல்லை, பொறுமையும் அவர்களுக்கு இல்லை. ஆகையினாலே தான் அவர்கள் வாழ்க்கையில் தாமதங்களை சந்தித்து கானான் நாட்டை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தாமதமானது. நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத குறைவுகளுக்கு தாமதம். பொறுமையோடு காத்திருக்கின்ற அனுபவம் நமக்கு இல்லை. எனக்கு வலிமை மிக்க ஆயுதங்கள் இருக்கிறது, வலிமை மிக்க எனக்கு உதவி செய்கின்ற வலிமை மிக்க மக்கள் இருக்கிறார்கள், எனக்கு செல்வாக்கு இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, எதையும் பார்த்துக் கொள்ளலாம் இது நினைப்போம் என்று சொன்னால் நாம் தோல்விதான். ஆண்டவரே, இல்லாதவரே, நான் ஒண்ணுமில்லை, எல்லாமே நீர்தான் என்ற ஒரு முழுமையான ஒப்படைப்புக்கு நேராக நான் இருப்போம்னு சொன்னால் நான் தொட்டதெல்லாம் பொன்தான், ஆசீர்வாதம் தான். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே உணர்வோம். சங்கீதக்காரர் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? வில்லை நான் நம்பேன், வில்லை நான் நம்பேன், என் பட்டையை நினைச்சு. என்கிட்ட வில் இருக்குயா, வலிமை மிக்க வில் இருக்கு, அடிக்கிற அடியில் 10 பேரை ஊடுருவி செல்லக்கூடிய வில் இருக்கு. அதே போல வெட்டுகிற வெட்டில் 1000 பேரை வெட்டக்கூடிய வலிமை மிக்க முனை மழுங்காத வாழ் என்னிடத்தில் இருக்கிறது. அங்கே சொல்லுகிறார், என்னிடத்தில் வில் இருக்கு, பட்டயம் இருக்கு, நான் அவைகளை நம்பேன்.
நீரே எங்கள் சத்துருக்கள் எங்களை ரட்சித்து எங்களை பகைவர்களை நீர் என்ன செய்கிறீர்? வெட்கப்படுத்துகிறீர். ஆம் அன்பானவர்களே, உணர்வோம், சிந்திப்போம். ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை கையளிப்போம். ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை, நீதான் என்னுடைய வாழ்வின் காரியங்களை ஏற்று நீ நடத்தும் என்று ஒப்படைத்து நாம் பயணிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பயணம் வெற்றியும் இனிமையும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக அமையும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.